நண்பர்களே, வேலை ஆரம்பிச்சிருச்சு. மணி காலையில் 6 மணி. வேலை ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு மகளிர் தினம். அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். ஓகே, நான் இதே போல் என்னோடய 10th படிக்கும்போது 2015-16 அந்த டைமில் நான் வந்துட்டு மகளிருக்காக எங்கள் ஸ்கூலில் வந்துட்டு நான் 10th 9th படிக்கும்போது கட்டுரை போட்டி, பேச்சு போட்டி, டிராயிங் போட்டி, எல்லா போட்டியிலும் நான் கலந்துக்குவேன். எல்லாத்துலேயும் 3 ப்ரைஸ்க்குள்ளே வந்துடுவேன். மேக்ஸிமம் எனக்கு வந்துட்டு 2வது ப்ரைஸ் 3வது ப்ரைஸ் அது போல் தான் கிடைக்கும். ஓகே, இந்த மகளிர் அதை பற்றி பேசுகிறதுக்கு அன்றைக்கி வந்துட்டு யாருமே பேசுகிறதுக்கு முன் வரல எங்கள் கிளாஸில். மற்ற 10th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது யாருமே வரலை எங்கள் கிளாஸில். நான் அப்போ எத்தனை 10th நம்ம படிச்சுக்கிட்டு இருந்த மாதிரி ஞாபகம். யாருமே வரல. நான் ப்ரிப்பரேஷனும் இல்லை. டக்குன்னு என்ன வாசி அப்படின்னு சொல்லி இப்போ என்னை வந்துட்டு இப்போ வந்து பேசு அப்படின்னாங்க. அப்போது வள்ளியம்மாள் தில்லையாடி வள்ளியம்மாள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஹிஸ்ட்ரி, அந்த ஹிஸ்ட்ரியை வச்சு நான் வந்துட்டு வந்து அந்த பேச்சு போட்டியில் நான் பேசினேன். அது வந்துட்டு எங்களோட சப்ஜெக்ட் பாடம் 10th 9th நினைக்கிறேன். அது எங்களோட பாடம், அவங்களோட வரலாறு. அதை நான் அப்படியே படிச்சுட்டு அதை கொண்டு போய் அதை வந்துட்டு பேசிட்டு இவங்கள மாதிரி நம்ம வந்துட்டு ஒவ்வொரு பெண்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப இதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் பேசினதுக்கு எனக்கு வந்துட்டு 2nd ப்ரைஸ் கிடச்சிது. ப்ரைஸ்னால் என்ன, இந்த இங்க் பென், ஏகப்பட்ட இங்க் பென். அப்போல்லாம் நான் இங்க் பெண்ணே யூஸ் பண்ண மாட்டேன். சின்ன பையனில் இங்க் பெண்ணே யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு அந்த ஹீரோ பென் தான் யூஸ் பண்ணுவேன். ஹீரோ தெரியும்ல, அதுதான் யூஸ் பண்ணுவேன். ஹீரோ பென்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. டே சுப்பிரமணி, இந்த வீடியோ நீ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஹீரோ பென் யூஸ் பண்ணு பப்ளிக் எக்ஸாமில். எனக்காக இந்த ஒரு உதவி பண்ணுறா. சுப்பிரமணி யாருன்னா என்னோடய சப்ஸ்கிரைபர். ஓகே, அவனுக்கு 12th பப்ளிக் எக்ஸாம் போயிட்டுருக்கு, அதனால் சொல்கிறேன். ஹீரோ பென் அப்படின்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஹீரோன்னா சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஹீரோ பென் அப்படின்னா பிடிக்கும். ஓகே, அந்த மாதிரி பென் தான் கிடைக்கும். அப்புறம் இந்த பால் பாயிண்ட் பென் அது இதுன்னெலாம் சொல்லிட்டு என்னமோ வந்துச்சு. அதெல்லாம் எனக்கு பிடிக்கும். ஹீரோ பென் அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் எங்கள் கிளாஸில் நிறைய பேர் இந்த பால் பாயிண்ட் பென், இந்த இங்கு ஊற்றி வச்சு யூஸ் பண்ணுறது அப்படி இப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. எனக்கு வந்துட்டு அது 60 ரூபா 70 ரூபா அப்படி வரும். ஆனால் எனக்கு ஹீரோ பெண்ணை தான் பிடிக்கும். 40 ரூபா 50 ரூபா வரும். அப்படி சூப்பராக இருக்கும். அது ஒரு பிளாக் அண்ட் கோல்டில் இருக்குமா, அது அந்த ஒரு லுக், அதோட பிராண்டு, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுபோல் ஓகே, எனக்கு இன்றைக்கி மகளிர் தினம் இல்லை, எனக்கு இல்லை, இன்றைக்கி மகளிர் தினம் இல்லை. அதனால் எனக்கு அந்த ஒரு ஹிஸ்ட்ரி ஞாபகம் வந்துச்சு. அவங்களாம் அந்த நடந்து போகிறவங்களாம் எங்கள் ஏரியாவுக்கு தான் போகிறாங்க. ஓகே, எல்லாருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி உமன்ஸ் டே. அது மனசில் சின்ன வயசில் ஏற்பட்ட ஒரு அனுபவம். அது உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. இப்போ நம்ம ஒரு யூடியூபர் இல்லையா, டெய்லி நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய விஷயங்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுனால சரி இந்த ஒரு முக்கியமான விஷயத்தை நான் வந்து ஷேர் பண்ணுறேன். என் மனசுக்குள்ளேயே இருக்கிறது. நான் அன்றைக்கி எந்த ஒரு ப்ரிப்பரேஷனுமே இல்லை. என்ன நீ கண்டிப்பாக முடியும்னு சொல்லிட்டு சயின்ஸ் டீச்சர் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்க. சயின்ஸ் டீச்சரும் மேக்ஸ் வாத்தியார், இங்கிலீஷ் டீச்சராக சோசியல் மேடமானு தெரியல, அவங்க கூட இருந்தாங்க. ஆனால் சயின்ஸ் டீச்சர் தான் எங்களோட 9th கிளாஸ் டீச்சர். நான் 9th தான் அந்த ஸ்கூலில் போய் சேர்ந்தேன். என்னை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்க. இந்த வீடியோவை காத்துன்னு ஒரு பையன் பார்ப்பான். அவன் என்னோடய கிளாஸ்மேட்டு, அவனும் என்னோடய சப்ஸ்கிரைபர் தான். நான் இப்போ இந்தியா போயிருந்தப்போ அவனை உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அவன் இந்த வீடியோவை பார்ப்பான். அவனுக்கும் தெரியும் நான் சொல்கிறது உண்மையாக பொய்யான்னு. என்னை ஃபோர்ஸ் பண்ணாங்க. நீ பேசுவ, அவனால முடியும், நீ பேசுனாங்க. என்கிட்ட தான் கண்டென்ட்டே இல்லையே, ஆனாலும் நான் பேசினேன். 2வது ப்ரைஸ் வாங்கினேன். ஓகேங்க, அது ஒரு அனுபவம். தில்லையாடி வள்ளியம்மாள் அவங்களோட வரலாறு எனக்கு மறந்துட்டாலும் ஒரு 2-3 லைன்ஸ் கேள்விப்பட்டால் டக்குன்னு ஃபுல்லாக எனக்கு தெரிஞ்சிடும்னு வச்சுக்கோங்களேன். சரியா ஞாபகம் ரொம்ப வருஷம் ஆகுதில்ல. ஆனால் தில்லையாடி வள்ளியம்மாள் அப்படின்ற அந்த பேர் என் மனசில் அப்படியே நிற்கிது பாருங்கள். அதுக்கு காரணம் இந்த மகளிர் தினம். ஓகே, எல்லோரும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஒவ்வொரு பெண்ணும் எவ்வளோ ஸ்ட்ராங்காக, ஒழுக்கமாக, நேர்மையாக, தைரியமாக செயல்படுறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ செயல்படும்போது அவங்களோட ஃபேமிலி முன்னேறும். ஓகே, அந்த ஃபேமிலி வந்துட்டு ஒழுங்கு பெறும். அந்த ஃபேமிலி கட்டமைக்கப்படும். அந்த ஃபேமிலி கட்டமைக்கப்பட்டுச்சுன்னா சொசைட்டி, சமூகம் ஒழுங்குபடும். ஓகே, அதனால் புரிஞ்சுக்குங்க. எல்லோரும் வந்துட்டு
மகளிரை பெண்களை மதிப்போம், சப்போர்ட் பண்ணுவோம். ஓகே, நம்மளோட அரசாங்கம் தமிழ்நாட்டில், இந்தியாவில், நம்ம தமிழ்நாட்டில், இப்போ நம்ம இருக்கிறது மலேசியா, தமிழ்நாட்டில் மகளிர் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம்னா அடித்து தோலை உரிச்சிருவாங்க. தெரியுமில்ல, அவ்வளோ சப்போர்ட் இருக்குது நம்ம பெண்களுக்கு. அதே போல் நம்மளும் அவங்கள மதிக்கணும். நான் கொஞ்சம் அம்மாக்கிட்ட ரொம்ப அடாவடித்தனமாக பேசுவேன், கட்டாமட்டான்னு இருப்பேன். இனிமேல் நானும் மாற்றிக்க முயற்சி பண்ணுறேன். எல்லோரும் அம்மாவை மதிங்க, கூட பிறந்த அக்கா தங்கச்சிகளை மதிங்க. இன்னிலேருந்து நம்ம வந்துட்டு அந்த ஒரு இதை எடுப்போம். ஓகே, மனைவியாவது ஃப்யூச்சரில் பார்ப்போம். ஓகே, இப்போ இருக்கும்போது உயிரோடு இருக்கிற நம்ம அம்மா அப்பா, நம்மளோட கூட பிறந்த அக்கா தங்கச்சி, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸில் இருப்பாங்கள்ல அவங்க, நம்மளோட லவ்வர்ஸ், அவங்களெல்லாம் நம்ம மதிப்போம். ஓகே, எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க, எல்லோரும் மதிக்கணும். ஓகே, பெண்களை மதிப்போம். இன்னும் நம்ம ஒரு இதை ஃபாலோ பண்ணி தான் பார்ப்போமே. சும்மா பார்ப்போமேன்னு இல்லை, அது ரொம்ப முக்கியமாப்பா பெண்கள்னா. அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள்.